இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. அதிமுக கூட்டணியை பலப்படுத்த மேலும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்ததால் எந்தெந்த கட்சிகள் அதிமுக அணியில் சேர வாய்ப்பு இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது தவறு என்று அதிமுக மற்றும் பாஜகவை கண்டித்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இப்போது மனம் மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டாம் என முடிவெடுக்கவில்லை, அது குறித்து யோசிக்க இன்னும் நேரம் இருப்பதோடு கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என ஊடகமாக கூறியுள்ளார். அதேபோல அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் மீண்டும் தேமுதிக என்டிஏ கூட்டணியில் இணையலாம் என கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் சமீபத்தில் டெல்லி சென்று வந்த அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த கையோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி சொன்னதன் அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அதிமுக கூட்டணியில் இணையும் முதல் கட்சியாக அமமுக இருக்கலாம் என்றும் அதனைத் தொடர்ந்து தேமுதிக, ராமதாஸ் தரப்பு பாமக ஆகியவையும் வர வாய்ப்பிருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜய்க்கான கதவு இன்னமும் திறந்தே இருக்கிறது என்றும் அவர் வந்தால் உரிய மரியாதை தரப்படும் என்றும் அதிமுக நிர்வாகிகள் பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.